ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேச்சே, அவ அவ்வளவு ஷார்ப்பெல்லாம் கிடையாது. ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் கூட ஐ மிஸ் யூ மாமான்னு மெசேஜ் எல்லாம் போட்டிருந்தாலே. அப்புறம் ஏன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? ஒருவேளை ரங்கநாயகி அத்தை போனை பிடுங்கி ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்களா? என்ன இது, எல்லா கதவும் க்ளோஸ் ஆகுது. நம்ம ஜாக்பாட் கனவு வெறும் கனவாவே போயிடுமோ? ஏதாவது பண்ணியே ஆகணுமே. சரி, கொஞ்சம் மொட்டை மாடியில் போய் ஃப்ரெஷ்ஷாக காற்று வாங்கிட்டு வருவோம். அப்புறம் ஏதாவது ஐடியா கிடைக்கும். அப்பல இருந்து விக்கல் எடுத்துக்கிட்டே இருக்கு. அருண் மாமா தான் நினைக்கிறாரு போல. அவருக்கு ஃபோன் பண்ணி பேசலான்னு பார்த்தா ஃபோன் வேற உடைஞ்சு போச்சு. அம்மா ஃபோன்ல இருந்து ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா நான் யாருக்கு ஃபோன் பண்ணேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிரும். அதுக்கு வேற திட்டுவாங்க. இப்ப என்ன பண்ணலாம்? மா, எனக்கு ஒரு புது போன் வாங்கி கொடுமா. நேத்து ஹாஸ்பிட்டல்ல கீழே விழுந்ததுல போன் உடைஞ்சு போச்சு. இப்ப வீடு இருக்கிற நிலைமையில உனக்கு புது போன் வாங்குறது ரொம்ப அவசியம் இல்ல? ஏன் மேடம் போன் இல்லாம இருக்க மாட்டீங்களோ? இப்ப அவசர அவசரமா போன் வாங்கி அந்த ஃப்ராட் பையன்கிட்ட பேசணும்ல. இப்ப அதான் உனக்கு முக்கியமா போச்சு. நீ கொஞ்ச நாள் போன் இல்லாம இரு. அதான் உனக்கு நல்லது, இந்த குடும்பத்துக்கு நல்லது. போன் வேணும், போன். நர்மதா, உன் போனை கொஞ்சம் கொடுக்கறியா? நான் அருண் மாமா கிட்ட பேசிட்டு கொடுக்கறேன். ஐயோ, இவ அருண் கிட்ட பேசி இருக்கிற பிரச்சனையில இவ வேற ஏதாவது புதுசா குழப்பத்தை உருவாக்குனாலும் உருவாக்கிடுவா. என்ன பண்றது? என்ன நர்மதா யோசிக்கிற? நான் பேசிக்கவா? அது என் போன்ல சார்ஜ் சுத்தமா இல்ல. இப்பதான் பவர் பேங்க்ல சார்ஜ் போட்டிருக்கேன். போன் தர மாட்டேங்கறத சுத்தி வளைச்சு சொல்ற, அதானே? எனக்கு தெரியும் நீயும் இப்படிதான் சொல்லுவேன்னு. நீயும் எங்க அம்மா பக்கம் தானே. பரவாயில்ல, நான் ரூபினி கிட்டே வாங்கி பேசிக்கிறேன். என்னது, நான் உங்க அம்மா பக்கமா? அவங்க இருக்கிற பக்கம் பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இல்ல நான் அவங்க பக்கமா? அருண் கிட்ட இவ பேசினாவே ஏதாவது பிரச்சனையில தான் முடியும். இவளும் பேசியே தீர்வேன்றா. எதுவும் பிரச்சனையாகாம இருந்தா சரிதான். ரூபினி, உன் போனை கொஞ்சம் கூட, நான் ஒரு போன் பண்ணிட்டு தரேன். யாருக்கு போன் பண்ண போற? வேற யாருக்கு? உங்க மாமாவுக்கு தான். யாரு அந்த ஆள்? எங்களுக்கு மாமாவா? இந்த மாமா ஓமால உன்னோட வச்சுக்கோ, எங்க கிட்ட கொண்டு வராத. சரிடி, நீ உன் போனை கொடு. உனக்கு போன் தானே வேணும்? அப்படின்னா நான் சொல்ற ஒரு டாஸ்க பண்ண, போன் தரேன். சரி, நீ என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்றேன். அப்படி கேளு. ஜெயிலர் படத்துல கிளைமேக்ஸ்ல தலைவர் ஒரு கண்ணுல அழுதுகிட்டே இன்னொரு கண்ணுல சிரிப்பாரே, அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண, போன் தரேன். என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா? சரி, அப்ப நீ சொன்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணா நீ போன் தருவல்ல? நீ பண்ணு. நல்லா இருந்தா போன் என்ன, சன் டிவில அவார்டே வாங்கி தரேன். இப்ப என்ன வேணும் உனக்கு? ஒரு கண்ல அழுக, ஒரு கண்ல சிரிப்பு, அதானே? இப்ப பாரு. வரலையே.
ஐயோ அருவருப்பா இருக்கே. ரோகிணி அருண் மேல வச்சிருக்கிற பாசத்துல பாதி கூட அருண் இவன் மேல வைக்கல. அவன் இந்த கல்யாணத்தையே ப்ராஜெக்டா தானே பார்த்தான். இதுல எவ்வளவு சுருட்லான் வேற இருக்கான். அது தெரியாம இவங்க எப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கா. அக்கா உனக்கு என்ன ஆச்சு? கேஜிஎஃப் படம் டான் மாதிரி இருந்தியக்கா. இப்ப ரூபி உன்னை கலாய்க்கிறா. அத கூட தெரியாம அந்த ஆளுக்காக இப்படி இறங்கிட்டியே. ஆம்பளைங்களே மொத்த ஃப்ராடுக்கா. அதுவும் கழுத்துல தாலி கட்டினானே அருண், உலக மகா ஃப்ராடு. அந்த ஆளுக்காக நீ இப்படி மாறிட்டியே. எல்லாம் தாலின்னு உன்னை கழுத்துல ஏறுற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கும் தானா புரியும். சரி, என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடு. அக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், போதும் 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 போதும். இல்லடி, நான் இன்னும் முழுசா பண்ணிட்டு அப்புறமா போனை வாங்கிக்கிறேன். இல்லக்கா சாரி, என்னால முடியல. உன் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கர்ண கொடூரமா இருக்கு. டாஸ்கே வேண்டாம். நான் உன்கிட்ட தோத்துட்டேன். இந்தா உனக்கு போன் தரேன். அம்மா வந்து பாக்குறதுக்குள்ள ஒழுங்கா பேசிட்டு கொடுத்துரு. இல்லனா அம்மா என்னையும் சேர்த்து திட்டும். இருக்கிற பிரச்சனையில இவ அருண் கிட்ட பேசினா அவன் ஏதாவது புதுசா பிரச்சனைய பண்ணி விடுவானே. அது தெரியாம ரோகிணி அவன் கிட்ட பேசியே தீரணும்னு ரூபினி கிட்ட இருந்து போன் வாங்கி பேசுறா. இவ்வளவு நினைச்சாலும் பாவமா தான் இருக்கு. கடவுளே, இது வெறும் லவ் சீனாவே முடிஞ்சிடணும். இப்போ கரெக்டா ரங்கநாயகி அத்தை மட்டும் வந்தாங்க. ரோகிணி கதி அவ்வளவுதான். பேர் வராம வெறும் நம்பர் மட்டும் தான் வருது. யாரா இருக்கும்? ஹலோ,